போக்கோல இருந்து லேட்டஸ்டா என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல போக்கோ C71 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்ன விஷயங்கள்லாம் பெஸ்டா கொடுத்திருக்காங்க, உண்மையாவே ஒர்த்தா இருக்கா பாப்போமா? பாக்ஸ் எப்பயும் போல எல்லோ கலர்ல இருக்கு. முன்னாடி மாடல் நேம் போட்டிருக்காங்க, பின்னாடி ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. பட் பாக்ஸோட டிசைன் எப்பயும் போல அந்த சி சீரிஸ் எல்லாமே கொஞ்சம் மொக்கையா தான் டிசைன் பண்றாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இப்படி வச்சுட்டு அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே போக்கோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை இப்படி ஓப்பன் பண்ணா மொபைலை கையில் எடுத்த உடனே அப்படியே ஒரு பெரிய வீச்சர் வாழை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பெருசாக மொபைல் இருக்குது. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே சைடில் ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு 15 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட். பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால கேஸ் கிடையாது, அதையும் கொடுத்துருந்துருக்கலாம். சரி, இப்போ மொபைலை பத்தி பார்ப்போம். டிசைன் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தோன்னே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு லைனா போற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு நார்மலான டிசைன் மாதிரி இருக்கு. பட் கையில தொடும்போது எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கிரிப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கையில் தொடும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் ஆகலை. இங்கே போக்கோ பிராண்டிங் இருக்குது. அந்த கேமரா வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் பெருசாக கொடுத்து அதுக்குள்ளே கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலோட டிசைன் வந்து பாக்ஸி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ் எல்லாம் லைட்டாக கர்வாக கொடுத்துருக்காங்க. பட் கையில் பிடிக்கும்போது ரொம்பவே லென்த்தாக ஃபீல் ஆகுது. திக்னஸ் 8.3 mm கொடுத்துருக்காங்க. வெயிட் 193 கிராம் இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜிலுமே வெயிட் வந்து டீசெண்டாக தான் தெரியுது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர், இது போக பிளாக்ல ஒன்று, கோல்டில் ஒன்று, டோட்டலாக 3 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா டிஸ்பிளே நல்லா ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 6.88 inch பட் HD+ டிஸ்பிளே தான். ஆனா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கறனால நல்லா ஸ்மூத்தா யூஸ் பண்ணிக்க முடியுது. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. அது 60 120 உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோ ஆப்ஷனும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 84.1% வரைக்கும் தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதனால பெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசா தெரியுது. அதுவும் சின்ன எல்லாமே ரொம்பவே பெருசா இருக்கு. இந்த பெசல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த மொபைலோட லென்த்துமே ரொம்பவே பெருசா தெரியுது. ஒரு சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்ல நம்ம பார்க்கும்போது லென்த் அதிகமா இருக்கிறதுனால யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது. பொதுவா என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல வாங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கம்பாக்டா இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய மொபைல்லாம் மேல் பாக்கெட்ல வச்சு நீங்க லைட்டா குனிஞ்சாலே கீழே விழுந்தா டொப்புன்னு உடஞ்சி போயிடும். அதுபோக இந்த டிஸ்பிளேல இவங்க ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா ட்ரிபிள் TUV ரெகன்லேண்ட் சர்டிஃபைடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி எல்லா மொபைலுமே கொடுக்கக்கூடியதான். இதெல்லாமே ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். லோ ப்ளூ லைட், ஃபிளிக்கர் ஃப்ரீ, அது போக இங்க எக்ஸ்ட்ராவா TUV சர்க்காடியன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கோட லைட்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளூ லைட் வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அதெல்லாம் பெருசா வாங்குறதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுமா அப்படின்னு தெரியல. நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். மற்றபடி டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ஒரு லோ டீசெண்டா இருக்கு. அந்த கலர்ஸ், பிரைட்னஸ் இதெல்லாமே இன்டோர்ல நல்லா இருக்குது. பட் அவுட்டோர்ல எல்லாம் நீங்க டைரக்ட் சன்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே அந்த அளவுக்கு விசிபிளா இல்ல. இதுல வெட் டச் டிஸ்பிளே மட்டும் இல்ல, இந்த செக்மெண்ட்லயும் IP ரேட்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்காக 68 69 எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. IP52 ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ரொடக்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க இன்னும் கொஞ்சம் 54 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். கேமரான்னு பார்த்தா ரியர்ல 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அது 8 மெகாபிக்சல் தான். அதை 32 மெகாபிக்சலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க ஒரு செகண்டரி சென்சாரா நல்ல வேளை டம்மி கொடுக்கல, ஒரு டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதால பெரிய யூஸ் கிடையாது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதுவுமே அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த செக்மெண்ட்ல இதோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மொபைல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. அதுபோக நீங்க இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தீங்கன்னா கூட போட்டோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான போட்டோஸ் தான் வருது. மற்றபடி போர்ட்ரேட் ஷாட் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு பரவாயில்ல. கலர்ஸ் எல்லாம் ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. செல்ஃபி கேமரா வந்தா இங்க 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸுமே டீசென்ட்டா தான் இருக்குது. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். சாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே 1080 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். பேருக்கு வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். சாஃப்ட்வேர் நல்ல வேலை லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆனா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 15 கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்ட் 14ல இவங்க தான் நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இங்க உங்களுக்கு ஹைப்பர் OS கிடையாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் மொபைல் அப்படிங்கிறதுனால ஹைப்பர் OSலாம் போட்டோம் அப்படின்னா ஓவர்லோட் ஆகி மொபைல் வந்து சீக்கிரமாவே ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு பிளைனான ஆண்ட்ராய்ட் 15 வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்க ப்ளூடூத் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதையுமே தவிர்த்து தந்திருக்கலாம். மற்றபடி யூசேஜுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆட்ஸ் எதுவும் பெருசா வரல. லாங் டைம் யூஸ் பண்ணாதான் தெரியும். கிளான்ஸோட ஆட் கூட வரல நாங்க யூஸ் பண்ண வரைக்கும்.
இதுல ஹைலைட் என்னன்னா இந்த செக்மெண்ட்ல கூட OS அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போக்கோ. 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே ஆச்சரியமா தான் இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். மற்றபடி மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல ஒரு ஸ்பீக்கர், இயர்பீஸோட ஸ்பீக்கர் வந்துருது, லவுட் ஸ்பீக்கர். அதோட சவுண்ட் வந்து ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு, பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் வந்துருது. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் வந்துருது. இது வந்து ஒரு 4G மொபைல் தான், 5G சப்போர்ட்லாம் கிடையாது. 5G வேணும் அப்படின்னா கூட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா இவங்க இதிலே 5G மொபைல் இருக்கு, இல்ல வேற பிராண்ட்ஸ்ல நிறைய அவைலபிளா இருக்குது, பெட்டர் மொபைல்ஸே. பாட்டம்ல ஒரு மைக் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க 3.5mm ஜாக் வருது. பொதுவா போக்கோட பட்ஜெட் மொபைல்லாம் பார்த்தா டாப்ல 3.5mm ஜாக் கொடுப்பாங்க, பட் இதுல என்னமோ பாட்டம்ல கொடுத்துட்டாங்க. ரைட் சைடுல வந்தா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே வந்து பவர் பட்டன், அது கூட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஸ்பீடுமே ஸ்லோவா தான் இருக்குதுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம கை வைக்கிறத கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்குது. இதையுமே இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் எல்லாமே கொடுக்க முடியாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா இதில் இருக்கிற ப்ராசஸரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னா பிராண்ட் வந்து அஃபீஷியலாகவே சொல்லிடுவாங்க. பட் அது ஒரு ஸ்மாரான ப்ராசஸர் அப்படின்னா ஆக்டோகோர் ப்ராசஸர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல இவங்க மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இதில் இருக்கிறது ஒரு யூனிசாக் ப்ராசஸர். அட்லீஸ்ட் இவங்க வந்து மீடியாடெக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்பெக்ஸுக்கு. 1.8 GHz ஸ்பீட்ல கார்டெக்ஸ் A75ல 2 கோரும், கார்டெக்ஸ் A55ல 6 கோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது யூனிசாக்கோட T7250 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ப்ராசஸர் அப்படிங்கிறத பிராண்ட் வந்து அஃபீஷியலா மென்ஷன் பண்ணல. பட் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 3 லட்சத்துக்கு மேல வரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணாங்க. நம்ம செக் பண்ணப்ப 2,60,000 அவ்வளவுதான் வந்துச்சு. எவ்வளவு முக்கிய செக் பண்ணா கூட 3 லட்சம் வரல. மற்றபடி கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணலாம். நம்ம ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். பட் ஓரளவு லேக் இல்லாம ப்ளே பண்ண முடியுது. ஆனா பெரிய அளவுல ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியல. அந்த ஸ்மூத்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். பட் ஆப்டிமைஸ் எந்த அளவுக்கு பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். பட் ஃப்ரீ ஃபயர் பேருக்கு நீங்க விளையாண்டுக்க முடியும். மற்றபடி குட்டி கேம்ஸ் ப்ளே பண்றது, டே டு டே யூசேஜ், மல்டி டாஸ்கிங் பண்றது, நார்மலா நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு, கால் பேசுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான யூசேஜ்க்கு இந்த மொபைல் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். நீங்க ஒரு என்ட்ரி லெவல் யூசரா இருக்கீங்க அப்படினாலுமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டுமே 4+64 6+128 இந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. இந்த 2025ல கூட இன்னும் 64 GB எல்லாம் கொண்டு வருது. பத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட OS மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவே 30 GB கிட்ட பிடிச்சது. மிச்சம் இருக்கிற பேலன்ஸை வச்சு நீங்கள் ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதோட டேட்டாலாம் அது பிடிச்சது அப்படின்னா மொபைல் வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் வந்து இவங்க ஸ்டார்டிங்காக 128 GB கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இது போக இதில் விர்ச்சுவல் ரேமே கொடுத்துருக்காங்க. 4GB 4GB விர்ச்சுவல் ரேம், 6GB 6GB விர்ச்சுவல் ரேம் இருக்கு. அதால பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய யூசர்ஸ் கிடையாது. மொபைலோட பேட்டரி வழக்கமா இல்லாம இந்த டைம் ஒரு 200 mAh இன்க்ரீஸ் பண்ணி 5200 mAh கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தா பாக்ஸ்க்குள்ள 15 வாட் சார்ஜர் இருந்தது. மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே 15 வாட் தான் அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. 10,000 ரூபாய் வரைக்குமே அதுதான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. 15, 18, ஒரு சில ரேரா வந்து 33 கொடுக்குறாங்க. நல்ல வேலை 10 வாட்லாம் கொடுத்து தொலைக்கல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருக்குது. மற்றபடி பேட்டரியை பெருசா யூஸ் பண்றதுக்கு இங்க எதுவுமே விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணியிருக்கிறதுனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் நீங்க வீடியோ பார்க்கும்போது மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்கும். பிரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிரைஸ்க்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒர்த்துன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது.